அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இதுதான் என்னோட குலதெய்வமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க முதல்ல என்ன பண்ணணும் ஐயா? அந்த குடும்ப தலைவரோட ஒரு படம், அவரோட நட்சத்திரம், ராசி, லக்னம். குலதெய்வம் இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் அந்த வீட்டில் தொடர்ந்து நடக்கும் ஐயா? கோயிலுக்கு போனாலும் இவங்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய அருளாசி கிடைக்கும். சிவபெருமான் இருக்கிறதுலே எல்லாருக்கும் பவர் கொடுக்கறதா வரலாம். நான் அவருமே இவங்களுக்கு செய்ய முடியாது. நமக்கு நேற்று ஒரு விருது கொடுத்தாங்க, வாழ்நாள் சாதனையாளர். எதுக்காகனா இவர் பல பேர் இந்த குலதெய்வங்களை காமிச்சு கொடுக்குறாருங்கிறது. அது குலதெய்வ வழிபாட்டில் நீங்கள் பண்ணுற தவறு அப்படின்னா அது என்ன சொல்லுவீங்க ஐயா? முத குலதெய்வத்தை கண்ட உடனே அந்த வீட்டில் பொங்கல் வச்சு அடுத்தது முடி எடுக்கணும். பழனிக்கு வேண்டிக்கிட்டு மொட்டை அடிக்கிறாங்க, திருச்செந்தூரில் வேண்டிக்கிட்டு மொட்டை அடிக்கிறாங்க. அதெல்லாம் குலதெய்வமாக இருக்காது, ஆனால் அதுக்கெல்லாம் மொட்டை அடிக்கிறாங்கல்ல, அப்போ அது சரியா தவறு? அதுக்குமே இந்த குலதெய்வ வழிபாடை பண்ணிட்டு தான் அங்கே போகணும். குலதெய்வ வழிபாடு பண்ணாமல் அங்கே போனால் அங்கேயும் பலன் கிடையாது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மோடு தேவ பிரசன்ன முறையில் சரியான குலதெய்வத்தை கணித்து கொடுக்கக்கூடிய தென்காசி ஈஸ்வர சுவாமிகள் ஐயா தான் இன்றைக்கி நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நிறைய பேருக்கு இந்த குலதெய்வத்தை பார்க்கணும், இதுதான் என்னோட குலதெய்வமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க முதல்ல என்ன பண்ணணும் ஐயா? முதல்ல இப்போ அவங்க குலதெய்வம் பற்றி தெரிஞ்சு கொள்ளணும்னா அவங்களுடைய பேட்டட்டா பட் மீனிங் அந்த குடும்ப தலைவரோட ஒரு படம், அவரோட நட்சத்திரம், ராசி, லக்னம். சரி, மூத்த உறுப்பினர் இல்லைன்னா இருக்கக்கூடியவங்களோட படம், பையன் படம், அப்படி இல்லைன்னா பேரனுடைய படம், இல்லை பேத்தியோட படமும், ஏதோ ஒரு அந்த குடும்பத்தில் உள்ள அந்த பரம்பரையில் வந்த ஜீன்ஸினுடைய ஒரு புகைப்படம். அடுத்து அவங்க கொஞ்சம் பொறுமையான காத்திருக்கணும், உடனே முடியாது. அதை பூரா ஒரு அந்த சம்மந்தப்பட்ட ஆள்கள்கிட்ட பூஜைக்கு கொடுப்போம். பூஜைக்கு கொடுத்து அது சில பேருக்கு உடனே வந்துடும், சில பேருக்கு 1 மாதம் ஆகும், 1.5 மாதம் ஆகலாம். எப்போ அந்த ஆத்மாக்களை கூப்பிடுறாங்களோ அப்போ தான் நாங்கள் கூப்பிட்டு பேச முடியும். அவங்களால கூப்பிடத்தான் முடியும், பேச முடியாது. எங்களால் பேச முடியும், கூப்பிட முடியும். ஆனால் எல்லாருக்கும் நான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தோம்னா எனக்கு காலங்கள் என் தொழிலை பார்க்க முடியாது. நம்ம இதை கமர்ஷியலாக பண்ணலை, தொண்டாத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது சில பேர் கொடுத்த மறுநாள் தலைகளை நிற்கிறாங்க. கண்டுபிடிச்சி தர ஏன்னா கண்டுபிடிச்சி கொடுக்கலையே, நீங்கள் வாங்கினீங்க இல்லையா, காசு வாங்கினால அதை செஞ்சிடாது. உன் காசு எனக்கு வர அது நேராக அந்த கேரளா நம்பூதிரிகளுக்கு பூஜை செய்யும். சில பேருக்கு 10 நாளில் முடியும், சில பேருக்கு 5 நாளில் கிடைக்கும், சில பேர் 2 நாளில் வந்துடும். என்னென்னா இவங்க யார் அந்த பித்தர்கள் ஜென்ஸுகளை கூப்பிடுறாங்களோ அவங்க நிம்மதியான முறையில் வீட்டில் இருப்பாங்க. சில பேர் நோய்வாடப்பட்டு இருப்பாங்க, உடனே தூங்கிடுவாங்க, இவங்க கேட்டதுக்கு பரிசு சொல்லும். சில ஆட்கள் இளவட்டமாக இருப்பாங்க, மறு ஜனனத்தில் வேறு எங்கேயாவது போய்கிட்டு ட்ராவலில் இல்லை கார்லேயோ சைக்கிள்லேயோ வேறு எங்கேயோ, அதுக்கெல்லாம் லக்னங்கள் அந்த எந்த காலத்தில் ஓரைகளை பார்த்து அவங்க பட்சி என்ன பண்ணுறது அப்படிங்க பார்த்து அந்த பட்சி ஷாவுன்னு மரண தருவாயில் இருக்கும்போது தான் அவங்கள கூப்பிடணும். சும்மா குலதெய்வம் பார்க்கணுன்னா நான் 300 ரூபாய்க்கு பார்க்கணும்னு சொன்ன மாதிரி உடனேலாம் கூப்பிட்டெல்லாம் சொல்லிட முடியாது. அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இது பார்க்குறதுனால எங்கள் உடம்புகளும் பாதிக்கும். இது தயவுசெய்து எங்கள்கிட்ட குலதெய்வம் கேட்குறவங்க நம்ம எதிராளியினுடைய நிலைமைகளை புரிஞ்சு கேளுங்க. ஏதோ கடையில் இருக்க எடுத்து கொடுக்க மாதிரி இல்லை. இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு. அந்தந்த காலங்களில் தான் கிடைக்கும். யாருக்கு எந்த நேரத்தில் அந்த குலதெய்வம் தெரியணுங்கிற விதி இருக்கும், அந்த காலத்தை தான் அவங்களுக்கு அது கிடைக்கும். அதனால் பொறுத்து இருக்கிறது அவசியம். பொறுமை இல்லைன்னா நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கவே வேண்டாம். நாங்கள் யாரையும் கேளுன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா இது எங்களுக்கு தொழில் கிடையாது. அதனால் பொறுமையாக இருந்து கேட்டுடுங்க. அப்படி கேட்கணும்னா மட்டுமே நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம், இல்லைன்னா அவசியம் இல்லை என்பதை
இந்த எபிசோடு மூலமாக தெரிவிச்சுக்கிட்டேன். ரெண்டாவது, குலதெய்வம் பார்க்கும்போது அந்த பிதர்கள் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்கள கூப்பிட்டு கேட்போம், எதனால் இந்த மாதிரி. அவங்க தான் சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் வந்து குலதெய்வம் மறைதல்னா அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு முதிய நபர்களையோ யாரோ ஒரு ஆளையோ அந்த வீட்டில் ஒரு அகால மரணம் அடைஞ்சிருக்கும். இல்லை அந்த வீட்டில் உள்ள ஆள் குடும்பம்லாம் வேண்டாம்னு வெளியே போயிருக்கணும். இல்லை அந்த வீட்டில் உள்ள முதியோர்களை இகழ்ந்து பேசி ஏதாவது ஒரு மரணம் அடையக்கூடிய சம்பவத்தை உருவாக்கியிருப்பாங்க. ஏதோ ஒரு அகால இயற்கை மரணம் அல்லாத ஒரு மரணம் ஒரு வீட்டில் ஏற்பட்டால், அந்த சம்பவம் நிறைவேற்றால் அந்த வீட்டில் குலதெய்வம் மறைஞ்சிடும். அதாவது அந்த வீட்டில் யார் இருக்காங்களோ அது வரைக்கும் தான் அந்த குலதெய்வம் அவங்களுக்கு தெரியும். அடுத்த ஜென்ரேஷனில் இருந்து குலதெய்வம் அவங்களுக்கு தெரியாது. இப்போது ஒருத்தவங்க வீட்டில் வந்து குலதெய்வம் மறைஞ்சிருச்சு, அந்த இடத்துல வந்து குலதெய்வம் இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் அந்த வீட்டில் தொடர்ந்து நடக்கும் ஐயா? குலதெய்வ வழிபாடுகள்னால் எந்த கோயிலுக்கு போனாலும் இவங்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய அருளாசி கிடைக்கும். சிவபெருமான் வந்து இருக்கிறதுலே எல்லாருக்கும் பவர் கொடுக்கறது அவர் தான். நான் அவருமே இவங்களுக்கு செய்ய முடியாது. சனாதன தர்மத்தில் இதுதான் ஒரு பொது விதி. எங்கள் சாமி கொடுத்துரும், அந்த சாமி கொடுத்துரும், இந்த சாமி கொடுத்துரும். விதிங்கிறது இந்துக்களுக்கு எல்லாத்துக்குமே தான். இந்த குலதெய்வமே எப்படி கொடுக்கும்னு கேட்டேன்னா, முதியோர்களை மதித்தா தான் குலதெய்வமே வீட்டுக்குள்ளே வரும். இந்த முதியோர்களை இகழ்ந்து வெளியே பேசி அனுப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடாமல் ஹோமில் கொண்டு விட்டாச்சுன்னா அந்த வீட்டில் ஒரு நிம்மதி இருக்காது, குலதெய்வ வழிபாடுகள் இருக்காது. அந்த வழிபாடுகள் இல்லைனாலே அந்த வீட்டில் பல வகையான துன்பங்கள், எந்த காரியமும் வெற்றி வாகை சூடாது, திருமணம் நடைபெறாது. பல பெண்களை பார்த்து உறுதி பண்ணக்கூடிய ஸ்டேஜில் எல்லோரும் உட்காந்துருப்பாங்க, சண்டை வந்துடும், உடனே கலைஞ்சிடும். அதேமாரி கருப்பிடிக்காது, கருப்பிடித்து ஒரு வாரம் இருக்கும், முட்டைகள் சிதறிடும். இப்படி பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த வீட்டில் துன்பங்களை மட்டுமே அவங்க அங்கே பிரதிபலிக்கும். இன்பங்கிறது ஒரு சந்தோஷங்கிறது அந்த குலதெய்வ வழிபாடுலாம் அந்த வீட்டில் இருக்காது. இப்போது குலதெய்வ வழிபாடு நான் பண்ணணும், அதுக்கு நான் கரெக்டாக தான் குலதெய்வ வழிபாடு பண்ணுறேனா அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது சார்? நாங்கள் சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ண அது கரெக்டான குலதெய்வம். ஏன்னா அது வந்து நாங்கள் சொல்லக்கூடியதில்லை, இந்த பித்திருக்கள்கிட்ட கேட்டு தான் சொல்லுவோம். இது ஒரு சான்ஸ். சில பேர் வந்து இப்போ ஒரு அம்மனை வழிபடுறாங்கன்னா அந்த அம்மனுக்கு காவல் தெய்வம் இருக்கும், அதை அந்த வீட்டை ரொம்ப வழிபாடு பண்ணுவாங்க. ஒரு அம்மனை வழிபடுவாங்க, அதே குலதெய்வம் தான் காவல் தேவதை, மாட தேவதை, அதை ஒரு ஆள் வழிபாடு பண்ணுவான். அவங்களுக்கு இந்த சாமி காமிக்கும். குலதெய்வம் ரெண்டும் ஒன்று தான், ஆனால் உள்ள மூலஸ்தானத்தை ஒரு ஆள் காமிக்கும், வெளியே உள்ள ஆள் காமிக்கும். இப்படி சேலத்தில் அண்ணன் தம்பி 2 பேர் காமிச்சிட்டு என்கிட்ட சமீபத்தில் கூட அவர் கேட்டார். எங்கள் பிரதர் கேட்டிருக்காரு, அவருக்கு அந்த காவல் தேவதை சுடலை, அந்த நபருக்கு அம்பாள். அம்மன் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு காவல் தேவதை இருக்கும். இது ரெண்டும் ஒரே குடும்ப குலதெய்வை தான். சில பேருக்கு பிரதானமாக சுடலை காமிக்கும் காவல் தேவதை, அவங்களுக்கு அம்பாள் வராது. சில பேருக்கு அம்பாள் காமிக்கும், அவங்க இஷ்டப்பட்டு வழிபாடு பண்ணுறல அது அந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறும். இது போக நம்ம குலதெய்வத்தை கண்டுபிடிச்ச உடனே அவங்க வீட்டில் மங்களகரங்கள் நடைபெற்றுக்கிட்டே இருக்கும். வெள்ளூரில் இருந்த ஒரு 6 பேர் கொண்ட ஒரு குடும்பம், அதில் 6 பேரும் யாருமே குலதெய்வம் தெரியாது. இந்த குலதெய்வத்தை சொல்லி வழிபாடு பண்ணோடனே அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக இப்போ அவங்க வீட்டில் நல்ல காரியங்கள் நடந்துகிட்ருக்கு. அந்த காரியங்கள் நடைபெற்ற உடனே அவங்க உடன் பிறந்த 5 பேரும் இப்போ ஒன்றா வந்து குடும்பத்தோட ஐக்கியமாயிட்டாங்க. அவங்களுக்கும் நல்ல காரியங்கள், எல்லோரும் வந்து சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு பெரிய விசேஷம்னா, கட்ட முடியாத வீடு அவங்களால கட்டி முடிக்கப்பட்டது. இதை கடந்த வாரம் வந்து கோயிலுக்கு வரும்போது என்னை பார்த்து சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நல்ல குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்னு. அதை கேட்கும்போது நமக்கு ஒரு திருப்தி இருக்குது, நல்லா இருக்காங்க, நம்மளால் நல்லா இருக்காங்க. இப்படியே உள்ள விஷயங்களை பற்றி பல இடங்களில் குலதெய்வங்கள் இப்போ 4 வருஷமாக சொல்லிகிட்ருக்கோம். யாரோ ஒரு நபர் அறக்கட்டளை மூலமாக நமக்கு நேற்று ஒரு விருது கொடுத்தாங்க, வாழ்நாள் சாதனையாளர். அதுக்காகத்தான் வந்தேன்.
யாரோ ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அவளுக்கு. நமக்கு அந்த விருது நேற்று கிடச்சிச்சு. வாழ்நாள் சாதனையாளர். எதுக்காகனா இவர் பல பேர் இந்த குலதெய்வங்களை காமிச்சு கொடுக்குறாருங்கிறது அதை விசாரித்து பல இடங்களில் விசாரிச்சுருப்பாங்க அவருக்கு. பல பேர் குடும்பம் இன்றைக்கி நல்லா இருக்குது. இப்போ தான் இந்த வெளிநாட்டில் உள்ளவங்க அவங்க லாங்குவேஜ் நமக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதனால் வெளிநாட்டில் பாலுன்னு ஒரு ஆளை நியமிச்சிருக்கிறோம். அங்கே உள்ளவங்க அவரை கான்டாக்ட் பண்ணணும். அவர் என்கிட்ட என்ன, அவர் தமிழர், எல்லாம் நமக்கு விவரங்கள் சொல்லிடுவார். அவர் சில பேர் வந்து பேசுறதுக்கு கணக்கலாமான்னு கேட்குறாங்க. நமக்கு அது கன்ஃபியூஸாக இருக்குது. இப்போ நம்ம ரெண்டும் பேசுகிறோம் இல்லையா, இது அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போது கணக்கலாமா அப்படிங்கிறாங்க. அது நமக்கு சரியா சில சமயத்தில் ஒரு அவசர சூழ்நிலை பார்க்கும்போது தொலைத்தொடர்பு சிக்னல் பிரச்சனை, இதில் அந்த வார்த்தைகள் வரும்போது அவங்களுடைய வார்த்தைகள் நமக்கு புரியலை. இப்போ சமீபத்தில் இந்த எபிசோடு மூலமாக அவரை அறிமுகப்படுத்துகிறோம். பேர் பாலு. அவரை தொடர்பு வெளிநாட்டில் உள்ளவங்க பூராமே மலேசியாவில் இருக்கக்கூடிய பாலுங்கிற ஆட்களை தொடர்பு கொள்ளுங்க. அவங்க நம்பரை ஸ்க்ரீனில் வந்துக்கிட்டு இருக்கோம். அதையும் உங்களுக்கு தகவல் சொல்கிறோம். இப்போது எல்லாருமே குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பண்ணுறாங்க ஐயா. ஆனால் இந்த தவறு நீங்கள் பண்ணுறீங்க, அதை வந்து நீங்கள் கவனிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, குலதெய்வ வழிபாடில் நீங்கள் பண்ணுற தவறு அப்படின்னா அது என்ன சொல்லுவீங்க ஐயா? குலதெய்வம் தெரிஞ்சிருச்சு, அலட்சியம். இங்கேருந்து போனோன்னா ஹாய் எவரியோ அப்படின்ட்டு வர்றது. கடவுளே, அதுக்குன்னு சில கடமைகள் இருக்குது. முத குலதெய்வத்தை கண்ட உடனே அந்த வீட்டில் பொங்கல் வச்சு சுவாமிக்கு படைக்கணும். அடுத்தது முடி எடுக்கணும். இதுதான் குலதெய்வ வழிபாட்டில் முத போனோடனே செய்யக்கூடியது. சில பேர் நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம். நான் சொல்லுவேன், கேட்கலைன்னா விட்டுருவேன். அது என்னன்னு கேட்டேன்னா, நம்மளை அங்கே ஒப்புவிக்கும் முறை. முடி எடுக்கணுங்கிறது மறு ஜனனத்துக்கு அடையாளம். நம்ம முடி எடுக்கிறோம் இல்லையா, மொட்டை போடுறது வந்து அடுத்த ஜனனம். இது முதல் என்னுடைய ஆடல் பொருள் ஆவி அனைத்தையுமே ஒன்று நான் ஒப்படைக்கிறேன். என்ன இதன் மாதிரி நீயே 10 பிள்ளையை எடுத்து என் குடும்பத்தை காப்பாற்று, என் குலதெய்வத்தை வழிபாடு குலதெய்வமாக இருந்து எனக்கு வழிபாடு செய்கிறோம், அதுக்கு உண்டான அருளாசி எனக்கு வழங்குன்னு அந்த மொட்டை போட்டு அங்கே பொங்கல் வச்சு அப்படி வச்சு வழிபாடு பண்ணக்கூடியது குலதெய்வ வழிபாடு. இவங்க அதெல்லாம் இல்லாமல் நான் சும்மா போய் சாமி கும்பிட்டு வர்றேன். பல ஆயிரக்கணக்கான செலவு எங்கெல்லாமோ பண்ணுவாங்க. இங்கே செலவு பண்ணக்கூடியது தான் இவங்க கர்ம காசுகள். குலதெய்வத்துக்கு போய் நம்ம பண்ணக்கூடிய செலவுகள் புறமே நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய காசுகளை தான் அங்கே இன்பமாக மாற்றுறோம். இவன் அங்கே போய் செலவு பண்ணுறதுக்கு சாமிக்கு ஒரு நல்ல அபிஷேகம் பண்ண மாட்டான். அதெல்லாம் எதுக்கு? சும்மா சேர்ந்து சாமி கும்பிட்டோம், சாமியெல்லாம் கேட்டுச்சம்மா என்னத்தான் சொல்ல. அந்த அபிஷேகம் அலங்காரம் இது பூராமே அம்மனுடைய அருளாசிகளை கிரகிக்கிறதுக்காக தான், நம்ம எடுத்துக்கிறதுக்காக. அது அந்த அபிஷேகம் பண்ணும்போதே நமக்கு தெரியும். அந்த பரிமளங்கள், அந்த அலங்காரம் கண்ணு மூலமாக, கண்ணுங்கிறது ஆகாயம் மூலமாக கிடைக்கக்கூடியது, நீர் மூலமாக கிடைக்கக்கூடியது. அபிஷேகங்கிறது காற்று மூலமாக நமக்கு வரக்கூடியது. உணவாதி முறைகள் அது வந்து ஒவ்வொரு பூதங்களை சமர்ப்பணம் பண்ணுற மாதிரி, பூமி அதுக்கு நிவேதனங்கள் சமர்ப்பணம் பண்ணுறது, அதன் மூலமாக அந்த சக்தியை கிரகிக்கிறது. ஒவ்வொரு ஆராதனைகளும் ஒவ்வொரு விதமாக சுவாமிகிட்டேருந்து கிரகிக்கிறது தான் வழிபாடு முறைகள். இவங்க வந்து 100ல் ஒரு ஆள் இந்த மாதிரி வருவாங்க. நாங்கள் இப்போ போய் சாமியை கும்பிட்டு வந்துடலாம், இன்னொரு நாளைக்கு வசதியாக. அதாவது அவன் வந்து என்னையும் சோதிச்சு சுவாமியும் டெஸ்ட் பண்ணுறான். இதுதான் சாமியா, இப்போ நீ கேட்ட கேள்விக்கு இதுதான் சாமியா, இருக்குமோ இருக்காதா, இவர் எப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறலாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நாங்கள் ஆள் இல்லை. அதில் அவங்களுக்கு அந்த பலன் எதுவுமே கிடைக்காது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. மனிதனை நம்ப வேண்டாம், இறைவனை நம்பணும். இப்போது குலதெய்வத்துக்கு மொட்டை அடிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஐயா. இப்போ வந்து மக்களுடைய ஒரு இயல்பாக என்ன ஆயிடுச்சுன்னா, திருப்பதிக்கு போனால் மொட்டை அடிக்கிறாங்க, பழனிக்கு வேண்டிக்கிட்டு மொட்டை அடிக்கிறாங்க, திருச்செந்தூரில் வேண்டிக்கிட்டு மொட்டை அடிக்கிறாங்க. அதெல்லாம் குலதெய்வமாக இருக்காது, ஆனால் அதுக்கெல்லாம் மொட்டை அடிக்கிறாங்கல்ல. அப்போ அது சரியா தவறா? ஆகமத்தில் சொல்லலை, இருந்தாலும் கிரகாதிபதிகளுடைய பாதிப்புகள் இருக்கிறதுனால அந்த கோவிலில் போய் அடிக்கிறாங்க. கிரகதோஷங்கள் நீங்கிறதுக்காக அங்கே அடிக்கிறாங்க. அதுக்குமே இந்த குலதெய்வ வழிபாடை பண்ணிட்டு தான் அங்கே போகணும்.
குலதெய்வ வழிபாடு பண்ணாமல் அங்கே போனால் அங்கேயும் பலன் கிடையாது. எந்த கோவில், திருப்பதி போனாலும் சரி, பழனி போனாலும் சரி, திருச்செந்தூர் போனாலும் சரி, குலதெய்வத்தை வேண்டிட்டு தான் போகணும். திருச்செந்தூர் அவ்வளோ பெரிய திருச்செந்தூர். அந்த திருச்செந்தூரில் 365 நாளும் கட்டளை இருக்குது கொடிமரத்துக்கு. கொடிமர கட்டளைன்னு டெய்லி அதுக்கு நைவேத்தியம் வைக்கணும். கொடிமரத்துக்கு பூஜை பண்ணதுக்கு அப்புறம்தான் உள்ள மூலவருக்கு பூஜை. இதுக்கு கட்டளைகள் புறம் எடுத்து வச்சுருக்குறோம். இன்றைக்கி அந்த கட்டளைகள்லாம் செய்யலை. அந்த கொடி மரத்தில் ஒரு சுடலை ஒன்று காவலுக்கு, முருகன் கோவில் தான், அங்கே அது ஒரு சுடலை காவலுக்கு. அது அந்த மரத்தோடு வந்தது. சொரிமுத்தன் கோவில் காட்டில் இருந்து அம்பாள் காவல் தெய்வமான சுடலை வனாந்திரம் சுற்றி வரும்போது ஒரு மரத்தில் இருக்குது. அந்த மரத்தை வெட்டி கொண்டு வர்றாங்க. பல பேர் வெட்டி பார்த்து எல்லோரும் இறந்துட்டான். கடைசி ஏதோ சில விதிமுறைகள் படி இறைவன் அருளால் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த சுடலை அதோடு இருந்து இன்றைக்கும் அதுக்கு காலையில் அதிகாலையில் பூஜை பண்ணிட்டு தான் உள்ளே பூஜை பண்ணணும். ஸோ இன்றைக்கி அதை பண்ணுற மாதிரி தெரியலை. அந்த கட்டளைகளை யாரும் செய்கிற மாதிரி தெரியல. 364 கட்டளை இருக்குது. அத்தனை பேர் அந்த குடும்பங்கள் எதுவுமே உருப்படிதான் சரித்திரம் கிடையாது. இப்போது உங்களுக்கு நம்மளோட நாட்டில் இருந்து கிளைண்ட்ஸை வர்றதை விட நிறைய வெளிநாடுகள்ல இருந்து கிளைண்ட்ஸ் வராங்கல்ல சார், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் என்னன்னா, வெளிநாட்டில் வழிபாடுகள் கிடையாது, தெய்வ வழிபாடுகள். ஆமாம், அவங்க ஏக்கத்தில் இருக்காங்க. அந்த நாட்டில் ராஜராஜ சோழனால் பண்ணப்பட்ட சில கோவில்கள் எல்லாத்தையுமே இடித்து தூர எடுத்துட்டாங்க. இப்போ கடாரம்னு சொல்லக்கூடிய பகுதியில் நம்ம சிம்பல்கள் இருக்குது. அதையுமே அந்த நாட்டில் சில சமூக விரோதிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இடித்து சேதப்படுத்திகிட்டு இருக்காங்க. அது அந்த அரசு கவனத்தில் கொண்டு அந்த சின்னங்களை பாதுகாக்கணும். ஏன்னா சோழ மன்னனால் உருவாக்கப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக சிதைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேறு ஒரு சமுதாயத்தை சார்ந்தவங்க. அது அவங்களுக்கு அது இடையூறாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருக்கிறது அவங்களுக்கு சங்கடமாக இருக்குது. அதை நம்ம கோவில் சம்மந்தப்பட்ட சிம்பல்கள், கடாரம் என்றான்னு சொல்லுவாங்க. கடாரங்கிறது மலேசியாவில் இருக்குது. அந்த பகுதியில் நம்ம ஆலய சிம்பல்கள் இன்னும் இருக்குது. நிறைய பயனுள்ள தகவல்களை, முக்கியமாக குலதெய்வத்தை எப்படி வழிபடணும், அதில் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படிங்கிறத ரொம்பவே அழகாக சுட்டி காட்டியிருந்தீங்க. உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நம்மளோட நேயர்களுக்கு பயனுள்ள தகவல்களையுமே கொடுத்துருந்தீங்க. அதுக்கு ரொம்பவே நன்றி ஐயா. வணக்கம். தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு 9751196383 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர், தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும்.